வெல்கம் டு ரெமி கிச்சன். இன்றைக்கி நம்ம பேச்சுலர்ஸாக இருக்கவங்க, சின்ன பசங்களாக இருக்கவங்க, காலேஜ் போயிட்டுருக்க பசங்க, அவங்களுக்கெல்லாம் சமைக்க தெரியாதவங்க கூட செய்கிற மாதிரி ஒரு ஈஸியான ஜீரக மோர் குழம்பு செய்ய போகிறேன். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. நிறைய பொருளே வேண்டாம், ஸ்டவ்வில் ரொம்ப நேரம் வைக்கவும் வேண்டாம், கொதிக்க வைக்கலாம் வேண்டாம். ரொம்ப ஈஸியானது. ஜீரகம் போட்ட மோர் குழம்பு இது ரொம்ப ஈஸி. எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேச்சுலர்ஸாக இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுப்போம். கடாயில் இது தேங்காய் எண்ணெயில் செய்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா கேரளா டிஷ் இது. ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுப்போங்கள. தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 3 காஞ்ச மிளகா, ஒரு 4-5 பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம், அவ்வளோதான். இது நல்லா கொஞ்சம் செவக்க வதக்கிக்கணும். ஜீரகம் தீயக்கூடாது, அதுக்குள்ளே எடுத்துடணும். ஜீரகம் தீஞ்சிச்சுன்னா குழம்பு நல்லா இருக்காது. சிம்மிலே வச்சு செய்யுங்க. அதை எடுத்துகிட்டு இது ஆறினோடனே அரைச்சிடலாம். இந்த ஜீரகம், பூண்டு, மிளகாவை, காஞ்ச மிளகாவை நம்ம வறுத்தோம் இல்லையா, அதில் ஒரு 2 சில்லு தேங்காவை போட்டுக்கணும். போட்டுட்டு ஃபஸ்ட்டு குறைன்னு அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்படி அரைச்சிட்டு இப்போ நம்ம இந்த 1 கப்பு, சின்ன கப்பில் 1 கப்பு தயிர் இருக்குது, இதையும் போட்டு அரைச்சிப்போம். இப்போ தயிர் போட்டு இந்த மிளகா அரைச்சோம் இல்லையா, மிளகா, பூண்டு, ஜீரகம் வறுத்து அரைச்சோம் இல்லையா, அதெல்லாம் இந்த பவுலுக்கு மாற்றிப்போம். மாற்றணும். கொஞ்சம் தண்ணி கொட்டி அந்த பாத்திரத்தை கழுவி, அப்போ தான் நம்ம குழம்பு பதம் வரும் இல்லையா, அப்படி பண்ணிடுவோம். இப்போ நமக்கு இந்த குழம்பு பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு போட்டுப்போம். உப்பு எப்பவுமே கம்மியாக போடுங்க. உப்பை போட்டுட்டு நல்லா கலக்கிடுவோம். அப்புறமா இந்த கடுகு வறுத்ததை, கருவேப்பிலை, கடுகு, காஞ்ச மிளகா போட்டு வறுத்ததையும் இதில் போட்டுருவோம். அவ்வளோதான். டேஸ்டியான ஜீரக மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ஈஸியானது. இது வீட்டில் இருக்க பொருளை வச்சு 5 நிமிஷத்தில் நீங்கள் செய்திடலாம். எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அவசரத்துக்கு எதாவது குழம்பு இல்லைன்னா சட்டுன்னு இதை செய்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். செய்து பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ரெமி கிச்சன் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.